புரோட்டா செய்ய நான் இன்னைக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாவோட 1 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டா பிசைஞ்சிக்கணும். திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இதுல 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். திரும்பவும் இந்த எண்ணெயோட இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்ப பாருங்க மாவு எவ்வளவு சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதுல 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி மாவை காய விடாத பார்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தடவிக்கோங்க. காட்டன் டவலை நல்லா க்ளோஸ் பண்ணி 1 hour அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊறணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக புரோட்டா வரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ரொம்பவே சாஃப்டாக ஊறிடுச்சு. இந்த மாவை இப்போ திரும்பவும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை உருண்டையா எடுத்துக்கலாம். இந்த மாவு மேல லைட்டா எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச இந்த மாவை கையிலேயே இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க. நல்லா தேவைப்பட்ட எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசா மாவை விரிச்சு விட்டதுக்கு அப்புறம் கத்தியில கோடு போட்டுக்கோங்க. இப்ப அந்த கட் பண்ணி வச்ச இந்த மாவை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு சுருட்டிக்கோங்க. நம்ம புரோட்டா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். திரும்பவும் கையாலேயே இதை லைட்டா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ தோசை சட்டியில லைட்டா எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த புரோட்டா மாவை இந்த தோசை சட்டி மேல லைட்டா அமுத்தி விட்டுக்கோங்க. இது மேல திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வேகிற வரைக்கும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. புரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க புரோட்டாவை சுட்டு அடுக்கி வச்சிருக்கேன். இதை இப்போ நான் லைட்டாக இப்படி தட்டிக்கணும். அப்போ தான் சாப்பிடும் போது லேயராக நம்மளுக்கு கிடைக்கும். சூடாக இருக்கும்போது தட்டினீங்கன்னா சீக்கிரமாக நல்ல லேயராக வரும். ரொம்பவே டேஸ்டான வீட் புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. ஆல்ரெடி நான் மட்டன் குழம்பு வந்து நம்ம சேனலில் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.